ஓம் சாந்தி. 18/9/2025 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, எப்போது நீங்கள் மலராக ஆவீர்களோ அப்பொழுது இந்த பாரதம் முள்காட்டிலிருந்து முழுமையான மலர் தோட்டமாக மாறிவிடும். பாபா உங்களை மலராக ஆக்க வந்துள்ளார். கேள்வி: கோவிலில் வைத்து பூஜிக்கத்தக்க தகுதி உடையவர்களாக ஆவதற்காக எந்த விஷயத்தின் மீது விசேஷமான கவனம் செலுத்த வேண்டும்? பதில்: கோவிலில் அமர வைத்து பூஜிக்க தகுதி உடையவராக ஆக வேண்டுமென்றால் தங்கள் நடத்தையின் மீது விசேஷமான கவனம் செலுத்துங்கள். நடத்தை மிகவும் இனிமையானதாகவும் ராயலாகவும் இருக்க வேண்டும். மற்றவர்கள் அனுபவம் செய்யக்கூடிய அளவிற்கு இனிமைத்தன்மை இருக்க வேண்டும். அநேகம் பேருக்கு தந்தையின் அறிமுகத்தை கொடுங்கள். தங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றால் நல்ல முறையில் முயற்சி செய்து சேவையில் ஈடுபட்டிருங்கள். பாடல்: உலகமே மாறினாலும் நாங்கள் மாறமாட்டோம். ஓம் சாந்தி. தந்தை பிரம்மாவின் மூலமாக புரிய வைத்து கொண்டிருக்கிறார் என்பதை ஆன்மீக குழந்தைகள் அறிவார்கள். பிரம்மாவின் ரதத்தின் மூலமாகத்தான் புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார். ஸ்ரீமத்துப்படி இந்த பாரத பூமியை தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆக்குவோம் என்று நாங்கள் இந்த உறுதியை மேற்கொள்கிறோம். குறிப்பாக பாரதம் மற்றும் பொதுவாக உலகத்தில் இருக்கும் அனைவருக்கும் நாம் பतिதமான நிலையில் இருந்து பாவனமாக ஆவதற்கான வழியை கூறுகிறோம். இவ்வாறான சிந்தனைகளை ஒவ்வொருவரும் தங்கள் புத்தியில் வைக்க வேண்டும். நாடகப்படி நீங்கள் மலராக ஆகிவிடும் பொழுது மற்றும் தக்க நேரம் வந்துவிடும் பொழுது முழுமையான மலர் தோட்டமாக ஆகிவிடும் என்று தந்தை கூறுகிறார். தோட்டத்திற்கு எஜமானர் என்றும் நிராகாரமானவரை கூறப்படுகிறது, சாகாரமானவரை அல்ல. தோட்டக்காரர் கூட ஆத்மா ஆவாரே அன்றி சரீரம் அல்ல. தோட்டத்திற்கு எஜமானரும் கூட ஆத்மா ஆவார். தந்தை அவசியம் சரீரத்தின் மூலமாகத்தான் புரிய வைப்பார் அல்லவா? சரீரத்தின் கூடத்தான் அவர் தோட்டக்காரர், தோட்டத்திற்கு எஜமானர் என்று கூறப்படுகிறார். அவர் இந்த உலகத்தை மலர் தோட்டமாக ஆக்குகின்றார். மலர்களின் தோட்டமாக இருக்கும்போது தேவதைகள் இருந்தார்கள். அங்கு எந்த துக்கமும் இல்லை. இங்கு இந்த முட்களின் காட்டிலோ துக்கமாக இருக்கிறது. இது ராவணனின் ராஜ்யமாகும், முட்களின் காடாகும். சட்டென்று யாரும் மலர் ஆவதில்லை. தேவதைகளுக்கு முன்னால் சென்று நாங்கள் பல பிறவிகளாக பாவிகள் ஆகி வந்துள்ளோம், அஜாமிளன் போல் ஆகிவிட்டோம் என்று பாடவும் செய்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் வந்து எங்களை புண்ணிய ஆத்மாவாக ஆக்குங்கள் என்று இது போல பிரார்த்தனையும் செய்கிறார்கள். நாம் இப்பொழுது பாவ ஆத்மாவாக இருக்கிறோம் என்று நினைக்கிறார்கள். ஏதோ ஒரு காலத்தில் புண்ணிய ஆத்மாவாக இருந்தீர்கள். இப்பொழுது இந்த உலகத்தில் புண்ணிய ஆத்மாக்களின் படங்கள் மட்டுமே உள்ளன. ராஜதானியின் தலைவர்களின் படங்கள் உள்ளன. மேலும் அவர்களை இதுபோல ஆக்குபவர் நிராகாரமான சிவன் ஆவார். அவருடைய படம், அதாவது சித்திரம் இருக்கிறது, அவ்வளவுதான். வேறு எந்த படமும் இல்லை. இதில் கூட சிவனுக்கோ பெரிய லிங்கம் அமைத்து விடுகிறார்கள். ஆத்மா நட்சத்திரம் போல் உள்ளது என்று கூறவும் செய்கிறார்கள். எனவே அவசியம் தந்தை கூட அவ்வாறே இருப்பார் அல்லவா? ஆனால் அவருடைய முழு அறிமுகம் இல்லை. முழு உலகத்தில் இந்த லக்ஷ்மி நாராயணரின் ஆட்சி இருந்தது. இவர்களை பற்றி எங்குமே எந்த ஒரு நிந்தனைக்குரிய விஷயங்களும் எழுதுவதில்லை. மற்றபடி கிருஷ்ணரை சில சமயம் துவாபர யுகத்திலும் வேறு சில சமயம் வேறெங்கோ எடுத்து செல்கின்றனர். லக்ஷ்மி நாராயணருக்கோ சொர்க்கத்தின் அதிபதியாக இருந்தார்கள் என்று எல்லோருமே கூறுவார்கள். இது உங்களுடைய குறிக்கோள் மற்றும் லட்சியம் ஆகும். ராதை கிருஷ்ணர் யார் என்பது பற்றிய விஷயத்தில் மனிதர்கள் பாவம் முற்றிலுமே குழம்பியுள்ளார்கள். ஒன்றுமே புரியாமல் உள்ளார்கள். யார் தந்தையின் மூலமாக புரிந்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் புரிய வைப்பதற்கு தகுதி உடையவர்களாகவும் ஆகிறார்கள். இல்லையென்றால் தகுதி உடையவர்களாக ஆக முடியாது.
எவ்வளவுதான் புரிய வைத்தாலும் தெய்வீக குணங்களை தாரணை செய்ய முடியாமல் இருப்பார்கள். ஆனால் நாடகப்படி இவ்வாறு ஆகவே வேண்டியுள்ளது. குழந்தைகளாகிய நாம் அனைவரும் நம்முடைய உடல், மனம் மற்றும் பொருளால் தந்தையினுடைய ஸ்ரீமத் படி பாரதத்திற்கு ஆன்மீக சேவை செய்கிறோம் என்பதை சுயம் இப்பொழுது நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். கண்காட்சி அல்லது பொருட்காட்சி ஆகியவற்றில் நீங்கள் பாரதத்திற்கு என்ன சேவை செய்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். நாம் பாரதத்திற்கு மிகவும் நல்ல சேவை செய்கிறோம், முள்காட்டை மலர் தோட்டமாக ஆக்கிக் கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிவீர்கள். சத்யுகம் என்பது மலர் தோட்டமாகும், இதுவோ முள்காடு ஆகும். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம்: 1. ஆன்மீக இராணுவ சேனை ஆகி 5 விகாரங்களின் மீது வெற்றி அடைய வேண்டும். அவசியம் தூய்மையாக வேண்டும். ஸ்ரீமத் படி பாரதத்தை தூய்மையாக்கும் சேவை செய்ய வேண்டும். 2. இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட நாடகத்தில் ஒவ்வொரு பாகத்தையும் ஆத்ம உணர்வுடையவராகி நடிக்க வேண்டும். ஒருபோதும் தேக உணர்வு கொள்ளக்கூடாது. சாட்சியாக, பார்வையாளராக ஆகி ஒவ்வொருவருடைய பாகத்தையும் பார்க்க வேண்டும். வரதானம்: சதா மகிழ்ச்சி மற்றும் ஆனந்தமான நிலையில் இருக்கக்கூடிய தந்தையுடன் இணைந்த சொரூபத்தை அனுபவம் செய்பவர் ஆகுக. சதா மகிழ்ச்சி மற்றும் ஆனந்தமான நிலையில் இருக்கக்கூடிய தந்தையுடன் இணைந்த சொரூபத்தை அனுபவம் செய்பவர் ஆகுக. விளக்கம்: பாப்தாதா குழந்தைகளுக்கு எப்போதும் கூறுகின்றார், குழந்தைகளே, தந்தையின் கையோடு கை கோர்த்து நடந்து செல்லுங்கள், தனியாக நடக்காதீர்கள். தனியாக நடந்தால் சில சமயம் சலித்து விடுவீர்கள். சில சமயம் யாருடைய தீய பார்வையாவது பட்டுவிடும். தந்தையுடன் இணைந்திருக்கிறேன் என்ற இந்த சொரூபத்தை அனுபவம் செய்து கொண்டே இருந்தால் ஒருபோதும் மாயையின் பார்வை படாது. மற்றும் துணையினுடைய அனுபவம் இருக்கும் காரணத்தினால் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் சாப்பிட்டு நடந்து கொண்டாட்டமாக இருப்பீர்கள். ஏமாற்றம் மற்றும் துக்கம் தரும் உறவுகளில் சிக்குவதில் இருந்தும் கூட தப்பித்து விடுவீர்கள். ஸ்லோகன்: யோகம் என்ற கவசத்தை அணிந்திருந்தீர்கள் என்றால் மாயை என்ற எதிரியின் தாக்குதல் ஏற்படாது. நல்லது. இனிமையிலும் இனிமையான, காணாமல் போய் வெகு காலம் கழித்து தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை: இப்போது ஈடுபாடு என்ற அக்னியை மூட்டி யோகத்தை ஜுவாலா ரூபம் ஆக்குங்கள். எப்படி துக்கத்தில் இருக்கின்ற ஆத்மாக்களின் மனதில் இப்பொழுது விநாசம் ஆகட்டும் என்ற குரல் எழுவது போல, உலகத்திற்கு நன்மை செய்யும் ஆத்மாக்களாகிய உங்கள் மனதில் இப்போது விரைவாக அனைவருக்குமான நன்மை நடக்கட்டும் என்ற சங்கல்பம் உண்டாக வேண்டும். அப்போதுதான் முடிவு ஏற்படும். விநாசம் செய்பவர்களுக்கு, அதாவது விநாசம் நடப்பதற்கு கருவியாக இருப்பவர்களுக்கு நன்மை செய்யும் ஆத்மாக்களின் சங்கல்பத்தின் சைகை தேவைப்படுகிறது. எனவே நீங்கள் எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் என்ற சக்தி வாய்ந்த சங்கல்பத்தின் மூலம் ஜுவாலை ரூப யோகத்தினால் விநாச ஜுவாலையை தீவிரப்படுத்துங்கள். நல்லது. ஓம் சாந்தி.